நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரம்மா மங்கம்மா காப்பாற்றுமம்மா, ஆதாரமானவளே அன்பான அம்மா. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. அலமேலும் அங்கம்மா காணுவாய் அம்மா, அலமேலும் அங்கம்மா காணுவாய் அம்மா. என் மன ஆலயமே கனியே நீலாவே மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின் பிரேம நிலாவாணி. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின் பிரேம நிலாவாணி. நாதனே இருநீல கண்ணிலே வாழ, சேர்ந்த உள்ளமே அணை கடந்த வெள்ளமே. மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. అతి దుస్సహ దుఃఖకరైరమితైః దురితైర్భరితం బహుజన్మకృతైః పరిపాలయ మాం పదయోః పతితం విజయస్వరమే హరిణా సతతం. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் காலை முத்துப்பந்தல் வாகனம். புரிந்து மதவேழம் மாப்பிடியோடூடி திரிந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் காலை முத்துப்பந்தல் வாகனத்திலே வேரி மாறாத பூமேல் இருந்து வினை தீர்க்கும் திருமாமகள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் இதோ திருச்சானூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டருளுகின்றார். திருப்பானாழ்வார் அரங்கத்தம்மான் பெருமாளை தரிசித்த போது கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே என பாசுரமிட்டார். ஸ்ரீரங்கம் எம்பெருமான் திருமேனிக்கு அலங்காரமாக ரத்தனஹாரங்கள் அமைந்துள்ளன. எம்பெருமானுடைய திருமேனி மிருதுவானது, மிகவும் மென்மையுடையது. இதற்கேற்ப திருமார்பில் முத்து வடங்கள் அமைந்துள்ளன. இந்த முத்துக்கள் மிகுந்த குளிர்ச்சி உடையன. 3 சரங்கள் 5 சரங்கள் 7 சரங்கள் என்றாற்போலே முத்துவடங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளது என பாசுரம் பாடினார் திருப்பானாழ்வார். இங்கோ ஸ்ரீ பத்மாவதி தாயார் முத்து மாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ள அழகான முத்து பந்தலிலே எழுந்தருளுகின்றார். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்து நாம் உயர்வினை பெறுவோம். பக்தர்களே,
ஸ்ரீ பத்மாவதி தாயாரை நாம் முத்துப்பந்தல் வாகனத்திலே தரிசிக்கின்ற இந்த சமயத்திலே மௌக்திக ஸ்ரக்வி என்கிற திருநாமம் ஸ்ரீனிவாசனுக்கு இருக்கின்றது. முத்துமாலையை அணிந்தவர் என திருநாமம் பூண்ட எம்பெருமான் திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீ பத்மாவதி தாயாரை முத்துப்பந்தல் வாகனத்திலே இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். சித்தமும் செவ்வை நில்லாது இன்செய்கேன் தீவினையேன் பத்திமை கண்புடையேன் ஆவதே பணியாயந்தாய் முத்தொளி மரகரமே முழங்கொளி முகில்வண்ணா என் அத்தனின் அடிமையல்லால் யாதுமொன்று அருகிலேனே என்கிறார் திருமங்கையாழ்வார். எம்பெருமானே, என் மனம் உன்னை நினைக்கும் போது தரித்து நிற்கிறதில்லை. பாபம் புரிந்த அடியேன் என்ன செய்ய முடியும்? உன்னிடம் அன்புடையவனாக நீயே என்னை ஆக்க வேண்டும். முத்துப்போல் குளிர்ந்ததும் மரதகம் போல் நிறமுடைய திருமேனி உள்ளவனே, மின்னி முழங்கும் மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, என் தலைவனே, உன் கைங்கரியத்தை தவிர வேறொன்றை அறியாதவனாக இருக்கிறேன் என பெருமாள் விஷயத்திலே திருமங்கையாழ்வார் கூறியதை தாயார் விஷயத்திலேயே பொருத்தி பார்க்கின்றேன். அன்பர்களே, ஸ்ரீ பத்மாவதி தாயார் முத்துப்பந்தல் வாகனத்திலே இதோ நமக்கு தரிசனம் தருகின்றார். ஆகம சாஸ்திரங்களிலே தாயாரை பற்றிய குறிப்புகள் நிறைய தென்படுகின்றன. ஸ்ரீயம் சமர்ச்சையே தேவீம் ஸ்வேத பத்மைர் விசேஷதா என்கிறது பிருகு மகர்ஷியின் கிலாதிகாரம் என்கிற ஆகம நூல். வெண்தாமரை மலர்களால் ஸ்ரீ மகாலட்சுமியை அர்ச்சிப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் என்கிறது அந்த ஆகம நூல். வைகானச ஆகம நூலான காசியப ஞான காண்டத்தில் ஸ்ரீயம் பத்மபிரபாம் பத்மாட்சீம் பத்மமாலாதராம் பத்மாசனாம் பத்மஹஸ்தாம் சுமுகீம் சுகேஷீம் சுக்லாம்பரதராம் சர்வாபரணபூஷிதாம் ஸ்வர்ண கும்பஸ்தனீம் சுசந்தோஷ்டீம் சுப்ரூலதாம் என ஸ்ரீ மகாலட்சுமியை தியானம் செய்து ஸ்ரீசூக்தத்தால் முழு தாமரையை கொண்டு 1,00,000 தடவை ஹோமம் செய்தால் தனாபிவிருத்தி ஏற்பட்டு சௌக்கியமாக இருக்கலாம் என்றும், வில்வத்தினால் ஹோமம் செய்தால் அரசாங்கத்தில் நல்ல பதவி கிட்டும் என்றும், உத்திர நட்சத்திரத்தில் ஹோமம் செய்தால் ஏழ்மை நீங்கி செல்வத்துடன் உயர்ந்து சிறந்து விளங்கலாம் என்றும் காசியப ஞான காண்டம் என்கிற ஆகம நூல் மூலம் நாம் அறிகின்றோம். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை முத்துப்பந்தல் வாகனத்தில் சேவித்து புண்ணியம் பல பெறுவோம். பத்மசத்மே பத்மஹஸ்தே பத்மலோச்சன பாமினி பத்மபூ பூஜிதே நித்யம் லக்ஷ்மியஸ்து தவ மங்களம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமஞ்சனம் அபிஷேகம். திருமஞ்சனம். மாதா தேவி த்வமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனியுவயோரேகலக்ஷ்யம் தயாயாः தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்த்வம் கிம் தே பூய பிரியமிதி கிலஸ்மேர வக்த்ரா விபாசி. ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சன கோலத்திலே நமக்கு தரிசனம் தருகிறார். கோயிலுக்குள் அமைந்துள்ள கிருஷ்ணசுவாமி சந்நிதி முகமண்டபத்தில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. தாயாரை திருமஞ்சன கோலத்தில் சேவிக்கும் இந்த சமயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீஸ்துதி என்கிற துதி நூலில் உள்ள ஒரு ஸ்லோகத்தின் பொருளை குறிப்பிட விழைகிறேன். பெரிய பிராட்டியே, நீ எனக்கு தாய். கல்யாண குணங்குடன் கூடிய எம்பெருமான் தந்தையாக ஆகிறான். உங்கள் இருவர் கருணைக்கும் நான் இலக்கானேன். ஆச்சாரியர்களாலும் உங்கள் இருவருக்கும் தாசனாக சமர்ப்பிக்கப்பட்டேன். தாயே, உன் திருமுகத்தில் தவழும் புன்சிரிப்பை நோக்கும்போது இன்னும் உனக்கு பிரியமான எதை நான் செய்ய வேண்டும் என கேட்பவன் போல் விளங்குகிறாய். பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது.
தேவித்வம் ஜனனீ மமாசி பகவான் ஸ்ரீவாசுதேவः பிதா சோகம் வை யுவயோர்தயைக விஷயோ ஜாதத்வமாதஸ்திவான் ஆதிஷ்டோ பவதீய கிங்கரதயாச்சாரியோத்தமைரப்யதோ பூயஸ்தே பிரியமஸ்தி கிம் த்விதி கில ஸ்மேரானனா ராஜசே. ஊஞ்சல் சேவை. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவத்திலே இதோ ஊஞ்சலிலே தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். தாயே மகாலட்சுமி, வேதங்கள் யாவும் உன் பெருமைகளையே பேசுகின்றன. பூரண குணங்கள் பொலிய தரிசனமளிக்கும் நீ மங்களகரமான திருமேனி கொண்டவளாய் ஊஞ்சலில் திவ்யாபரணங்களுடன் காட்சி தருகிறாய். அடியார் குழாத்திற்கு புன்னகையுடன் அருள்மாறி பொழிகின்றாய். ஊஞ்சலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். சரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபட்ச க்ஷயசுகம் தேவித்வ திருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் நதுர்லபம் என்கிறது விஷ்ணு புராணம். ஆரோக்கியத்துடன் கூடிய உடல், பெருஞ்செல்வம், எதிர்களே இல்லாத நிலை, இன்பங்கள் இவை ஸ்ரீ மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பட்டால் கட்டாயம் கிடைக்கும் என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். ஸ்ரீ பத்மாவதி தாயார் மலரடி தொழுவோம். தாயாருடைய திவ்ய அனுகிரகத்தை பெறுவோம். சிந்தாத செந்தூரம் அலமேலும் அங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. சிந்தாத செந்தூரம் அலமேலும் அங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை, அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை, மங்காத பொன் தாயை பொங்காத கங்கை. சிந்தாத செந்தூரம் அலமேலும் மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் இரவு சிம்ம வாகனம். சட்டாபட்டல பீஷணே சரபசட்டஹசோத்பட்டே ஸ்புரத்குருதி பரிஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே தயே விஷகிரீசி துர்தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிர்சா திருசா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே. எங்கு மூடன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் இரவு சிம்ம வாகனத்தில் சிம்மாத்ரிநாதனின் நாயகி ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். ஹிரண்யகசிபு என்கிற அசுரன் தன் புதல்வனும் சிறந்த பாகவதனுமான பிரகலாத ஆழ்வானை பல வகைகளிலும் துன்புறுத்தினான். பகவானுடைய நாமங்களை அவன் உச்சரித்ததுதான் ஹிரண்யகசிபுவின் கோபத்திற்கு காரணம். நீ வணங்கும் தெய்வம் எங்கு இருக்கிறான் என்று கேட்டான் இரணியன். எங்கு மூலன் கண்ணன் என்றான் பிரகலாதன். எதிரே தானே முன்னின்று நிர்மாணித்த தூணை காட்டி இங்கு உள்ளானா என்று கேட்டான் இரணியன். உள்ளான் என்றான் உத்தம புத்திரன். இரணியன் தட்டிய தூணிலே இருந்து தோன்றினார் நரசிங்க வடிவில் எம்பெருமான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹிரண்யனை கண்டதும் கண்களில் கோபம் வெளிப்பட்டது. அதே சமயம் பிரகலாதனை குளிர்ந்த நோக்குடன் கடாட்சித்தான் நரசிம்மன். தாயே, நீ தயாதேவி அல்லவா? நீயே நரசிங்கனுடைய திருக்கண் வடிவு கொண்டு பிரகலாதனை குளிர்வித்தாய் என்கிறார் சுவாமி தேசிகன். தாயாரை சிம்ம வாகனத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, நிருசிம்மாவதாரம் எதற்காக என்பதை போஜன் என்கிற சம்ஸ்கிருத கவிஞன் அழகாக விளக்கினான். பிரகலாதனுடைய அளவற்ற துன்பம், அசுர கூட்டங்களின் அகங்காரம், இரண்யனுடைய அரண்மனையில் உள்ள தூண்,
ஹிரண்யனுடைய மார்பு, இந்நான்கையும் ஒரே சமயத்தில் பிளப்பதற்காக செய்த அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம் என்கிறான் போஜகவி. பக்தர்களே, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாரசிம்ஹி என ஒரு திருநாமம் லட்சுமி சஹஸ்ரநாமத்தில் வருகிறது. சிம்ஹி என்கிற பெயரும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருக்கிறது. சிம்ம வாகனத்தில் தாயாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிருசிம்மாவதாரம் செய்த அந்த காட்சியை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வெகு அழகாக வர்ணித்தார்கள். சிம்ம வாகனத்திலே தாயாரை சேவிக்கும் இந்த சமயத்தில் சுவாமி நம்பிள்ளை அருளிய ஈடில்லா ஈட்டு வரிகள் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. ஹிரண்யனை சம்ஹாரம் செய்த சமயம் நரசிங்கனாய் தோன்றிய எம்பெருமான் எவ்வாறு காட்சி தந்தான் என்பதை விளக்கும் அழகான வரிகள் அவை. அதிர்த்து கொண்டு புறப்பட்ட போதை அட்டகாசமும், நாம் அடித்துக் கொண்ட உதடும், நெற்றியது கண்ணும், உச்சியது புருவமாய்க் கொண்டு தோன்றின போது பொசுக்கின பன்றி போலே உருகினானாயிற்று பொன்னன்னாகையாலே. அழகான வரிகள். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சிம்ம வாகனத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தெய்வமானாய் கலியுக தெய்வமாய் இனி ஏது குறைகளே கோவிந்தா, எமக்கு இனி ஏது குறைகளே கோவிந்தா. குல தெய்வமானாய் கலியுக தெய்வமாய் இனி ஏது குறைகளே கோவிந்தா, எமக்கு இனி ஏது குறைகளே கோவிந்தா. கோவிந்த சுவாமி கோவிந்த, கோவிந்த சுவாமி கோவிந்த.